ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்ல அது ஆகாரமா எடுத்துக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லிங் அதில் தெரிஞ்சிடும். அதுக்கு இவ்வளோ தூரம் இவா எல்லாரும் பண்ணியிருக்கா, இந்த ஸ்மெல் அது காமிச்சு கொடுத்துடுவேன் என்னென்ன பதார்த்தம் எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருப்தி அடைஞ்சு விடுறது. திருப்தி அடைஞ்சு சரி, ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்கோம் நாம, உப்பு போடுறது இல்லை. 10ஆம் நாள் பதார்த்தங்கள் உப்பு போடுறது. உப்பு எதுக்காக அப்படின்னா திருப்பி ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறதுக்காக உப்புன்னு சொல்லப்பட்டு இல்லையா. உப்பை விட்டாச்சுன்னா ரிலேஷன்ஷிப்பு கட்டுன்னு அர்த்தம் இல்லையா. இத்தனை நாளாக அப்பா அப்பா அம்மா அம்மா அப்படின்னு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாம் அதோட வளர்த்துருந்தோமோ அதுலேருந்து விடுபடணும். அப்போதான் அதுக்கு இன்னொரு ஸ்தானத்தை நாம் கொடுக்க முடியும். நாம் லோக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பாவா நினச்சோம்னா அவர் இங்கேருந்து கிளம்பி மேலே போக முடியாது. அதனால அந்த ரிலேஷன்ஷிப்பை நாம் இன்றைய தினம் கட் பண்ணிட்டோ. நீ கிளம்பியாச்சு, உன்னுடைய புண்ணிய பாப்பங்கள்லாம் கழிஞ்சு கொடுத்தோ, நீ இங்கேருந்து சௌக்கியமாக ஊரை போய் சேரணும். அதுக்கு என்ன உண்டோ நான் அதை பண்ணி தரேன் அப்படிங்கிறதாக நீங்கள் வந்துட்டு இது சாந்தி ஹோமம், ஆனந்த ஹோமம் அதெல்லாம் பண்ணி நீங்கள் நிவர்த்தி ஆகிறீர்கள் அதுலேருந்து இல்லையா. ஸோ அப்போது இப்போ அது முக்தி ஆயிடுது இந்த இதுலேருந்து. அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு என்ன இருந்ததோ, ஒரு நைச்சியமாக இருந்ததோ அதுலேருந்து விடுபட்டு கொடுத்து. சரி, விடுபட்ட உடனே இனிமேல் மேலே போகிறதுக்கு உண்டான பிரயத்னத்தில் அது இருக்கும். நாளைய தினம் நீங்கள் 11ஆவது நாள் ருத்ர ஜபம், ருத்ர ஹோமம் அதை பண்ணி அதுக்கு ருத்ர லோகத்தை ஏற்படுத்துறதுக்காக அவள்கிட்டக்க நாம் ப்ரே பண்ணி கேட்டுக்கிறோம். ருத்ரன் இடத்துல இந்த மாதிரி அவருக்கு பைசாச்சிக பாதா அப்படிங்கிறது இருக்கும். எப்போதுமே நாம் மனுஷன்னா மனுஷன்னு சொல்லுவோம். மனுஷன் ஆயாச்சு, பித்திருத்துவத்தை அடைஞ்சு விட்டான்னா பித்திருக்கள்னு சொல்லுவோம். இன்னும் அவர் பித்திருக்கள் ஆகலை, மனுஷத்துவத்தை விட்டு விட்டார். ஸோ இன்பிட்வீன் இருக்கக்கூடிய நிலைக்கு பைசாச்சிகம்னு பேர். அந்த பைசாச்சிக பாதையானது அவரிடத்திலேருந்து விலகணும். அது நிவர்த்தி அர்த்தம். ருத்ரனை தான் பிரார்த்தனை பண்ண முடியும். ருத்ரன் தான் அதை விளக்கிறவர். அப்போ போர்ட்ஃபோலியோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால அவரிடத்துல நாளைய தினம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பைசாச்சிக பாதையிலேருந்து நிவர்த்தியாகி பித்திருத்துவத்தை அவர் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறேன். இதுலேருந்து வரக்கூடிய எந்த புண்ணியம் உண்டோ அது எல்லாத்தையும் என்னுடைய ஆத்ரேய கோத்திரத்தில் வாக்கப்பட்ட எனது அம்மாவுக்கு, தாயாருக்கு இதை சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை என்ன சொல்கிறது, உத்தேச தியாகம்னு பேர். அதை தியாகம் பண்ணும் பொழுதும் அவளுக்கு அது போய் சேர்றது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அவளை போய் அடையிறது. ஸோ அதன் பிறகு 11ஆவது நாளில் அந்த ஸ்தானத்தை அடைஞ்சு விடுறா இல்லையா. ஸோ அதன் பிறகு இங்கேருந்து கிளம்பி போய் சேர்றதுக்கு 365 நாட்கள் ஆகும். அந்த 365 நாட்கள் நான் நல்ல நிலையில் இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும், வாஸ்தவம் தான். ஆனால் எனக்கு பண்ணி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு நாள் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக 12ஆவது நாள் சபிண்டீகரண ஸ்ராத்தம் அப்படிங்கிறத 12ஆவது நாள் நாம் பண்ணுறோம். இல்லைன்னா அது முக்கிய பட்சமாக பண்ணணும்னா வருஷம் கடைசியில் தான் பண்ணணும். ஆனால் வருஷம் கடைசியில் பண்ணுற மட்டும் நான் எவ்வரி ஸ்டெப்பு எதையும் விடாமல் பண்ணிகிட்டே போகிறதுக்கு என் கையில் இல்லையே எதுவுமே. நான் இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு நான் இருப்பேன்னு என்னால் தீர்மானமாக சொல்ல முடியுமா? இல்லை யாரோ ஒரு டாக்டரால் நீ இருப்பப்பா கவலைப்படாத பண்ணுவேன் அப்படின்னு கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லித்து, 12ஆவது நாள் சபிண்டீகரண ஸ்ராத்தம். இது ஒரு அக்ரிமெண்ட் வித் பிதிர்லோகத்தில் இருக்கக்கூடிய பிதர்களுக்கும் இங்கே கிளம்பி இருக்கிற அந்த ஜீவனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை நாம் 12ஆவது நாள் அனுஷ்டானம் பண்ணுறோம். இந்த அனுஷ்டானம் பண்ணுற காலத்தில், சயோஜனம் பண்ணக்கூடிய சமயத்தில் தானங்களை பண்ணி புண்ணியத்தை சேர்க்கிறோம். அதுக்காக தான் தேசம், காலம், பாத்திரம். அப்போது அதுக்கு தானத்துக்கு ஏற்றம்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த தேசத்தில் பண்ணணும், எந்த காலத்தில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அது 12ஆவது நாள் பிண்ட சயோஜனம் அப்படிங்கிற காலம்.
அந்த காலத்தில் பண்ணக்கூடியது அந்த பேரை சொல்லி அந்த கோத்திரத்தை சொல்லி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை சொல்லி தானம் பண்ணணும். அப்படி தானம் பண்ண 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 அது அப்படியே ரீசார்ஜ் ஆகிட்டே போகிறது. அந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறது தான் அவளை லிஃப்ட் பண்ணி மேல் லோகத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவள் போய் சேர்றதுக்கு ஆதாரமாக இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அதை அந்த பக்தி பூர்வகமாக ஸ்ரத்தா பூர்வகமாக இது அம்மாக்காக செய்கிறேன், இது அம்மாக்காக செய்கிறேன் அப்படின்னு செய்ய 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 அதுக்கு அது காலம்னு பேர். பாத்திரம் யாருக்கு கொடுக்குறேன், காலம் எந்த காலத்தில் கொடுக்குறேன், எந்த தேசத்தில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத வச்சு அதுக்கு ஏற்றம், அதுக்கு சாத்விகம்னு பேர். அப்படியாக அந்த சத்துவமானது அவள் இடத்துல போய் பூந்துக்கிறது. ஸோ அப்போ அவள் லிஃப்ட் ஆகி போயிட்டே இருப்பாள். நடுவில் எந்த ஒரு அவளுக்கு தேவை அப்படிங்கிறது எண்ணும் பொழுது பக்கத்தில் கூட்டின்னு போகிறவா ப்ரொவைட் பண்ணுற. அப்போ ப்ரொவைட் பண்ணும் நான் கொடுத்து வச்சிருந்தாதான்டா உண்டுன்னு சொல்லுவோம் சாமானியமாக லோக வாழ்க்கையில் இல்லையா? கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ கொடுத்து வச்சிருக்கிறதுனா என்ன தெரியாது நமக்கு இல்லையா? இதுதான் கொடுத்து வைக்கிறதுன்னு பேர். நாம் பக்கத்தில் போகிறவா கிட்டக்க அவளுக்கு என்ன தேவையோ அதை அந்தந்த காலத்தில் கொடு அப்படிங்கிறதாக கொடுத்து வைக்கிறோம். அந்த கொடுத்து வைக்கிறது புண்ணியம்னு பேர். இப்போ புண்ணியத்தை நாம் பிரத்யக்ஷமாக கையில் கொடுத்து அனுப்ப முடியுமான்னா இல்லை. ஒரு மாற்று முறை அப்படிங்கிறதுனால இங்கே பூலோகத்தில் நாம் இந்த எந்த விதமான தானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த தானங்களை செஞ்சு அந்த தானத்திலேருந்து ஏற்படக்கூடிய புண்ணியம் என்ன இருக்கோ அதை அவளுக்கு தாரவாத்து கொடுக்குறோம். அதை எடுத்துண்டு அவள் போகிறா. அவள் கையில் எடுத்துன்னு போக முடியுமான்னா இல்லை. பக்கத்தில் இருக்கிறவா அதை பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டே இருப்பாள். இவள் என்ன நினைக்கிறாளோ அப்போ அவளுக்கு அதை ப்ரொவைட் பண்ணுவாள், கேட்கும்போது கொடுப்பாள். அப்படியாக 365 நாள் பிரயாணம் பண்ணி அந்த லோகத்தை போய் அடையிறாங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அது போய் சேர வேண்டிய இடம், அதில் விச்சித்தி எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதாக ஒன்று. இப்போ சபிண்டீகரண ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் 12வது நாள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 15 ஸ்ராத்தம் இருக்குது. அதுக்கப்புறமா தான் அது வரும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஆகர்ஷிச்சு பண்ணுறதுன்னு பேர், அதுக்கு பேர் இல்லையா? அதுக்காக அரிசி வாழைக்காய் ஒரு தட்சிணையை வச்சு அந்தந்த மாசத்துக்கு உண்டானதுங்கிறதாக மாசிகங்களை ஊன மாசிகங்களை ஆகர்ஷிச்சு பண்ணி அந்த 16வது நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திண்டு அப்போ சபிண்டீகரண ஸ்ராத்தத்தை பண்ணி அவளை கரையேற்றுறோம். நாம் இதை நீங்கள் வருஷாந்தியத்தில் பரியந்தம் என்ன பண்ணியிருப்பேளோ அது கவர் ஆகுங்க இல்லையா? சரி இதான் இப்போ பண்ணிட்டோமே, நான் மறுபடியும் பண்ணணுமா எவ்ரி மந்த்து அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா இது எதுக்காக பண்ண நீ அப்படிங்கிறத கேள்வி. அடுத்துக்கு இது எதுக்காக பண்ண, உன்னால் முடியுமோ முடியாதோங்கிறதுக்காக பண்ண இல்லையா? ஸோ இது முடியுமோ முடியாதோன்னு ஒரு சந்தேகத்தினால பண்ணக்கூடியது. இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, நான் ஒரு கால் பண்ண முடியாத போயிடுத்துனா என்ன பண்றதுங்கிற தவிப்புல செஞ்சது. ஆனா நான் இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், எல்லா விதத்திலையும் அனுகூலமா இருக்கேன், நீ பண்ணு. மாசம் அந்த சோத கும்ப ஸ்ராத்தம் மாசிக ஸ்ராத்தங்களை யதோக்தமா பண்ணி அவள் அது பரியந்தம் அவளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் பண்ணிகிட்டே வருவேன் இல்லையா? நம்ம சம்சயத்தினால பண்ணினது, இது சம்சயத்தினால பண்ணினதை பிரதானமாக எடுத்துக்க முடியாது. அதனால அது இதுக்காக பண்ணினது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு, இப்போ நான் 365 நாள் இருப்பேன், யாரோ கேரண்டி கொடுத்தா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வெளியிலேயே போக முடியாது. நமக்கு முழுக்க தீட்டு தான், இதுக்குள்ளேயே இருக்கோம்.